ஜெய ஸ்ரீராம். இந்த வருஷம் குரு பயிற்சியை பற்றி தான் சொல்ல போகிறோம். குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் மேஷராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். மேஷராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உட்காந்து 7ஆம் இடத்தையும் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இப்படி குரு பார்வை பார்த்தா 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதும் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் சுபத்துவ குரு பார்வை தான். அப்போது அதிகமான செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று வீட்டுக்கார் வழியில் கொடுக்கும், இல்லை உங்கள் தோப்பனார் வழியில் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா லாபஸ்தானத்தில் அதிகமான செலவு கொடுக்கும். அப்போது இந்த செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய இடங்கள்னு பார்த்தா உங்களுக்கு குழந்தை சார்ந்த இடம், இல்லை வீட்டுக்கார் சம்மந்தப்பட்ட இடம், இல்லை ஒரு ஜாதகத்தை தோப்பனார் சம்மந்தப்பட்ட இடம், அப்பாவுடைய சம்மந்தப்பட்ட இடம், இந்த மாதிரி கோயில்கள் செய்கிற கைங்கரியங்களும் இந்த வருஷத்தில் செலவை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். மேஷராசி குரு பலம் இல்லைனாலும் கூட குரு பார்க்குற இடங்கள் சுபத்து குரு தான். அப்போது இந்த இடத்துங்களில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் இந்த இடத்துல செலவுகள் உங்களுக்கு வீண் விரயங்கள் குறைக்கப்படும். அப்போ அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் பயன்படுத்திங்க. மேஷராசி எப்பவுமே என்ன சொல்கிறது, முருகருடைய அனுகிரகமான ராசி. மேஷராசிக்கு எப்பவுமே சனிக்கிழமை செட் ஆகும். சனிக்கிழமை நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல உனக்கு ஜாதகத்தில் பார்த்தோன்னா சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால தண்ணி சார்ந்த தெய்வங்களை கும்பிட இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் சார்ந்த தெய்வங்கள், நதி சார்ந்த தெய்வங்கள் இதெல்லாம் பண்ணலாம். கடல் சார்ந்த தெய்வம்னா கடல் சார்ந்த பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள், நதி சார்ந்ததுன்னா ஆற்று பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள், இதெல்லாம் வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜெய் ஸ்ரீராம்.